ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. இப்போது நாம் எங்கே நிற்கிறோம் என்றால், இந்த இடத்திற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாறு என்னவென்றால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இடம். இங்கேருந்து தான் மக்காவுக்கு காபாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள் என்பது வரலாற்று குறிப்பாக இருக்கின்றது. இந்த இடம் அவர்கள் வாழ்ந்த இடம். அவர்கள் முன்னாடி அவங்களுடைய வீடாக இருந்துச்சு. இப்போ லைப்ரரி அமைச்சிருக்கிறாங்க. இப்போனா அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் நடக்கும்போது அது லைப்ரரியாக அமையப்பட்டிருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அது லைப்ரரி, ஒரு நூலகம். இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்களுடைய தோழர்கள் எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறம் வாழ்ந்த வீடோ அல்லது அவர்கள் தொடர்பான இடங்களோ அது மஸ்ஜிதாக அமைக்கப்படும், பள்ளிவாசலாக கட்டப்படும். ஆனால் இந்தியாவையோ தமிழ்நாட்டையோ பொறுத்தளவுக்கு இன்றைக்கி யாராவது அந்த மாதிரி ஒரு மார்க்க அளவில் ஒரு உயர்ந்தவங்களாக இருந்து மார்க்கத்தை நிறையா கற்றுக்கொண்டவர்களாக இருந்து அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அது மேலே ஒரு கபரை கட்டி அதுக்கு மேலே ஒரு கபரை எழுப்பி அவங்க இஸ்லாத்தை பரப்புனவங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு இதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவங்களுடைய அந்த கல்லறையை உயர்த்திடுறாங்க. அது காலப்போக்கில் அது வெவ்வேறு இதாகி அது இணை வைப்புக்கு கொண்டு போய் செல்லுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சவுதியில் நான் பார்த்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த இடமா இருக்கட்டும், அதன் பிறகு இவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் விளக்க உரையாளர். அவரு விளக்க உரை கொடுத்ததான் இன்னைக்கு நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நபருக்கு இடம் கூட மஸ்ஜிதாக தான் அமையப்பட்டிருக்கே தவிர அது நம்ம ஊர் மாதிரி தர்கா மாதிரியோ அல்லாமல் இது போன்ற ஒரு நூலகங்களை அல்லது மசீதுகளை அவர்கள் ஏற்படுத்தி அதன் மூலம் மக்களை நேர்வழிப்படுத்துவதோடு கல்வியையும் மேம்படுத்தி வருகிறார்கள். எனவே நமது ஊரில் இருக்கின்ற தர்கா கலாச்சாரம் என்பது இஸ்லாத்தின் கொள்கைக்கு நேர் எதிரானது மட்டுமல்ல, அது மூட நம்பிக்கையின் உச்சம். எனவே நமது ஊரிலும் இது போன்ற ஒரு நூலகங்களையோ அல்லது மஸ்ஜிதையோ எழுப்பி அதன் மூலம் மக்களின் கல்வி அறிவை மேம்படுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டு வலியுறுத்துகிறேன்.